இந்த செல்ஃப் டிசிப்ளின் உனக்கு என்ன இருக்குது, தனி மனிதன் ஒழுக்கம் உனக்கு என்ன இருக்குது? அதில் விஜய் வந்து ஒரு கேடு. நான் என்ன பார்த்து நான் சொல்கிறேன் பாருங்க, அவனே தற்கொலை பண்ணாலும் போயிடுவான். திஸ் இஸ் மை என்னோட யூகம். இல்லாட்டி நாட்டை விட்டு ஓடிடுவான். இல்லாட்டி அவன் வந்து சிபிஐக்கு இந்த பிஜேபிக்கு ஆமான்சாமி போட்டுட்டு பிஜேபி வந்து இவனை பள்ளிக்கடை பண்ணிடும் கண்டிப்பாக. இது வந்து 200%. நான் டே 1லேருந்து அவன் கட்சி ஆரம்பித்த உடனே நான் என்ன சொன்னேன், இஸ் அ பி டீம் ஆஃப் பிஜேபி. சும்மா மேடையில் ஏறி இவங்கெல்லாம் நாங்களும் அரசியல் இருந்திருக்கோம் தம்பி, எங்களுக்கும் தெரியும் எப்படி இந்த அரசியல்வாதிங்க உள்ளார உட்காந்து 2 பேரும் கையை கோத்திட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து வெளியே பாவம் கட்சிக்காரன் உயிரை கொடுத்துட்டு அடிச்சிட்டு இருப்பான். நீங்களும் அவனும் அடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் உயிர் போயிடும். சும்மா அன்றைக்கி கூட இந்த கதை எப்படி வந்து இந்த 41 உயிருக்கு நீலி கண்ணீர் விடுறான், அந்த மாதிரி தான் எல்லாமே. அவன் வந்து அவன் கூட இருக்கவன் யார்? ஆதவ் அர்ஜுனா யார்? ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு நாட்டுக்கு சேவை பண்ணி அப்படி சம்பாதிச்சவனா? அவங்க மாமனார் வாய்ஸ் ஆஃப் காமன் இல்லைங்க. அவன் வாய்ஸ் ஆஃப் காமன் மண்ணாங்கட்டி எல்லாமே பணம் இன்னைக்கு வந்தோன்னா எல்லாமே ஆரம்பிக்கலாம், வாய்ஸ் ஆரம்பிக்கலாம், லா வாய்ஸ் ஆரம்பிக்கலாம், எல்லாம் மண்ணாங்கட்டியாக இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் பெரிய யோகி சிகாமணின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவெல்லாம் வந்துட்டு ஒரு புறம்போக்கு. நிஜமாவே இவனுங்கெல்லாம் வந்துட்டு அந்த மார்ட்டினோட பணத்தை வச்சுட்டு தான் இவனுங்கெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ட்டினை பொறுத்தவரையிலையும் நாளைக்கு வந்து இந்த லாட்ரி அவன் கொண்டு வரதுக்கு தான். ஏன்னா ஜெயலலிதா பீரியடில் அவனை ட்ரௌசர் கழட்டி வச்சு அந்த ஆள் ஓடி போய் கல்கட்டாவில் உட்கார்ந்தவர். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியுங்களா? அப்போ சின்ன வயசு பசங்களோட தெரியாது.